ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கு வீட்டில் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் பார்ட் 23 தான் பார்க்க போகிறோம். சாஸ்திரங்களில் நிறைய டீப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கல. எது நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுதோ அதை மட்டும்தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளையார் பண்டிகைக்கு நிறைய இலைகள் விநாயகருக்கு நம்ம அர்ச்சனை செய்வோம். அந்த ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அது என்னென்ன இலைகள், அதன் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கண்டங்கத்திரி இலை லக்ஷ்மி கடாட்சம், மாதுளை இலை நற்புகழ், வெள்ளருக்க இலை சகல பாக்கியம், அரளி இலை அன்பு, அகத்தி இலை துயரம் நீங்கும், அரச இலை எதிரிகள் நாசம், எருக்கு இலை குழந்தை பேரு, மருத இலை மகப்பேறு. துளசி இலைகளை மட்டும் பிள்ளையாருக்கு விநாயகருக்கு நாம் சாத்தக்கூடாது. மகாவிஷ்ணுவிற்கு ஒரு துளசி மாலை சாற்றினால் 1000 பால் குடங்களால் அபிஷேகம் செய்த பலன் கிடைக்குமா. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மொத்தம் 22 புனித தீர்த்தங்கள் உள்ளன. இதில் அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் பாவங்கள் தீரும். இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பிறகே மற்ற புனித தீர்த்தங்களில் நீராட வேண்டுமாம். பசுஞ்சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுவது திருநீர். பசுஞ்சாணம் கிருமி நாசினி. அதிலிருந்து தயாரிக்கப்படுவதால் திருநீருக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் உண்டு. உடலில் உள்ள நோய் கிருமிகளை அகற்றும். கிழக்கு திசை நோக்கி நின்று கொண்டு சிவ சிவ என்று கூறி அண்ணாந்து திருநீர் வைத்து கொள்ள வேண்டும். ஏன் அண்ணாந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருநீர் எக்காரணம் கொண்டு பூமியில் சிந்தக்கூடாது. அது சிந்தினா உடனே நம்ம தொடச்சிடணும். நம்ம காலால் மிதிக்கவே கூடாது. நெற்றி புருவங்களுக்கு இடையில் குங்குமம் வைக்கப்படும் போது இரத்த ஓட்டத்தை சமன் செய்கிறது. இதனால் இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்பு இதெல்லாம் வராதான். இப்போ நிறைய பேர் ஸ்டிக்கர் வைக்கிறாங்க. அது வைக்கிறது தவறு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. குங்குமம் வச்சா வேறு யாருமே நம்மளை வசியப்படுத்த முடியாது. அதனால் குங்குமத்துக்கு பல 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 பவர் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சந்தனம் வைப்பதால் உடல் வெப்பம் குறைந்து குளிர்ச்சி ஏற்படும். ருத்ராட்ச மாலை அணிந்தால் தெய்வ சக்தி வளரும். உடல் குளிர்ச்சி ஏற்படும். இரத்த ஓட்டம் சமநிலைப்படும். வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள் பருத்தி, அத்திமரம், பனைமரம், நெல்லிமரம், நாவல் மரம், புளிய மரம், அருக்கு மரம், இலவம் பஞ்சு மரம். குழந்தை இல்லாதவர்கள் அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுற்றி வணங்க வேண்டும். கர்ப்பப்பையில் ஏதாவது கிருமி தொற்று இருந்தால் இந்த மரங்களின் இருந்து வரும் காற்றை சுவாசிப்பதால் இந்த குறை நீங்குமாம். புத்திர காமேஸ்வரி யாகத்தில் அரச சமைத்து வேப்ப சமைத்து அதிகமாக அக்னியில் போட்டு அந்த புகை பரவ செய்வார்கள். இந்த இரண்டுமே கருவுற செய்யும் ஆற்றல் கொண்டவையாம். குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் முதல் முடியிருக்க திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்று நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். முருகப்பெருமானை வளர்க்க கார்த்திகை பெண்கள் அருள் பெற்ற ஸ்தலம் இது. துளசி மாலையை அணிந்து கொண்டு எவன் பிராணன் விடுகின்றானோ, உயிர் விடுகின்றானோ, அவனுடைய சரீர சம்பந்தமான சகல பாவங்களும் நீங்கிவிடுமாம். எவன் ஒருவன் துளசி தேவியை நித்தியம் பூஜை செய்கிறானோ அவன் இந்த லோகத்தில் இஷ்டமான சுகங்களை அனுபவித்து முடிவில் மோட்சத்தை அடைவான். விஷ்ணுவுக்கு அச்சதையால் அர்ச்சனை செய்யக்கூடாது. ஊமத்தப்பூவும் எருக்கம்பூவும் சாற்றக்கூடாது. துர்க்கையை அருகம்புல்லால் அர்ச்சிக்கக்கூடாது. லக்ஷ்மி தேவியை தும்பைப்பூ கொண்டு அர்ச்சிக்கக்கூடாது. சரஸ்வதியை பவள மல்லிகை பூவால் அர்ச்சிக்கக்கூடாது. பைரவரை மல்லிகை பூவினால் அர்ச்சிக்கக்கூடாது. சிவபெருமானை தாளம்பூவினால் அர்ச்சிக்கக்கூடாது. விநாயகருக்கு நந்தியாவட்டை பூக்கள் வைக்கக்கூடாது. கொழுக்கட்டை மந்தாரை பூ ரொம்ப சிறந்தது பிள்ளையாருக்கு. சனி பகவானுக்கு நீல நிற சங்குப்பூ மிக விசேஷமானது. நிறைய பேர் வீட்லேயும் பார்த்துருப்போம். முன்னால் கொடி படர விட்டுருப்பாங்க. அந்த நீல நிற சங்குப்பூ மிக மிக விசேஷமானது. வீட்டில் யாருக்காவது 7 சனி இருந்தாலோ சனி தசை நடந்தாலோ டெய்லி பூஜை அறையில் நீங்கள் இந்த நீல நிற சங்குப்பூ வச்சிங்கன்னா சனி பகவானுடைய பாதிப்பு கொஞ்சம் கம்மியாகும். சூரிய பகவானுக்கு வில்வத்தலத்தால் அர்ச்சிக்கக்கூடாது. பெண்கள் பின்தூங்கி முன் எழுதல் வேண்டும். அதிகாலையில் தீபாவளி நாள் தவிர
மற்ற நாட்களில் எண்ணெய் ஸ்நானம் கூடாது. உண்பதில், உறங்குவதில், பேசுவதில், எழுதுவதில், உறவு கொள்வதில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் கைகளில் சங்கு வளையல், முத்து வளையல், தங்க வளையல், கண்ணாடி வளையல் அணிந்தால் தெய்வ அருள் கிடைக்கும். ஆலயத்தை பெருக்கி மெழுகி கோலமிட்டால் சொர்க்க பேறு கிடைக்கும். துளசி செடி வளர்த்தால் பாவங்கள் அகலும். விளக்கேற்றும் திசைகளின் பலன்கள். எந்தெந்த திசையில் விளக்கேற்றா என்னென்ன பலன்? கிழக்கு நோக்கி ஏற்றும்போது துன்பம் நீங்கும், கிரகதோஷம் விலகும். மேற்கு நோக்கி ஏற்றும்போது கடன் தொல்லை தீரும், சனி பகவான் பாதிப்பு, கிரகதோஷம், பங்காளிகள் பகை நீங்கும். வடக்கு நோக்கி ஏற்றும்போது திருமண தடை விலகும், திரவியம் சேரும், ஞானம் உண்டாகும், சர்வ மங்களங்கள் உண்டாகும். தெற்கில் எக்காரணம் கொண்டும் தெற்கு பார்த்து ஏற்றவே கூடாது, பாவங்கள் நிறைய சேரும். இரவு தூங்கும் முன் ஆஞ்சநேயரை கும்பிட்டு தூங்க கெட்ட கனவுகள் வராது. ஞாயிறு தோறும் தவறாமல் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானுக்கு செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தால் கடன் தொல்லைகள் சீக்கிரம் விலகும். நல்ல கனவு கண்டால் திரும்ப தூங்கக்கூடாது. கெட்ட கனவு கண்டால் கடவுளை கும்பிட்டு பிறகு தூங்கலாம். விளக்கின் நிழலில் நிற்கவோ நடக்கவோ கூடாது. ஒரு காலால் கோவிலை வலம் வரக்கூடாது. நிறைய குழந்தைங்களை பார்ப்போம், அம்மா கூட வந்திருப்பாங்க, நொண்டி அடிச்சுட்டே கோயிலை சுற்றுவாங்க. அது மிக தவறு. கோவிலை ஒட்டி வலம் வரக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பிரகாரத்தை ஒட்டி நடக்கணும். கருவறையில் இருந்து வழியும் நீரை மிதிக்கவோ தாண்டவோ கூடாது. துக்கமான செய்திகளை கோவிலுக்குள் பேசக்கூடாது. கோவிலை சுற்றி வருவோம், ரொம்ப டயர்டாக இருக்குன்னு கொஞ்ச நேரம் உட்காரும்போது எல்லா கதையும் பேசுவோம். அப்போ துக்கமான விஷயங்களை கோவிலுக்குள்ளே பேசக்கூடாது. கோவிலுக்குள் கண்டிப்பாக பொய் பேசவே கூடாது. கோவிலில் காற்று நன்றாக இருக்கிறது என்று படுத்து தூங்கக்கூடாது. குலதெய்வத்திற்கு வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், பசுனை 3 கலந்து விளக்கேற்ற வேண்டும். விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயால் விளக்கேற்ற வேண்டும். மகாலட்சுமிக்கு பசும் நெய்யால் விளக்கேற்ற வேண்டும். நாராயணருக்கு நல்லெண்ணெயில் விளக்கேற்ற வேண்டும். பராசக்திக்கு பசும் நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய் ஆகிய 5 கலந்து விளக்கேற்ற வேண்டும். இப்போ எந்தெந்த வகையான திரிக்கு என்னென்ன பலன்? வாழைத்தண்டு நார்த்திரி, தெய்வ குற்றம், முன்னோர் சாபம் நீங்கும். இந்த திரி போட்டு விளக்கு ஏற்றும் போது இந்தந்த பலன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. பஞ்சு திரி நல்லவை எல்லாம் நடக்கும். தாமரை தண்டு திரி முன்வினை பாவம் நீங்கும், செல்வம் சேரும். வெள்ளை எருக்கந்திரி நிறை செல்வம் ஏற்படும். மஞ்சள் நிற துணியால் செய்யப்பட்ட திரி வியாதிகள் குணமாகும், கடவுள் அருள் கிட்டும். சிகப்பு நிற துணியால் செய்யப்பட்ட திரி திருமண தடை நீங்கும், மலட்டுத்தன்மை நீங்கும், சனீஸ்வரின் கடுமை குறையும், செய்வினை தோஷங்கள் விலகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. எந்த காரியம் நடக்க எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? இடையூறுகள் நீங்கணும்னா விநாயகரை வணங்கணும். செல்வம் சேர மகாலட்சுமி, லட்சுமி நாராயணர், வரலட்சுமியை வணங்கணும். நோய் தீர ஸ்ரீ தன்வந்திரி பகவான், தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். சொந்த வீடு நிலம் அமைய செவ்வாய் பகவான், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும். ஆயுள் ஆரோக்கியம் வேண்டுபவர்கள் ருத்ரனை வணங்க வேண்டும். மன வலிமை, உடல் வலிமை வேண்டும் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி, ஆஞ்சநேயரை வணங்கணும். கல்வியில் சிறந்து விளங்க சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும். திருமணம் நடைபெற ஸ்ரீ காமாட்சி அம்மன், துர்கா தேவியை வணங்க வேண்டும். மாங்கல்யம் நிலைக்க மங்கள கௌரியை கும்பிட வேண்டும். புத்திர பாக்கியம் பெற சந்தானலட்சுமி, சந்தான கிருஷ்ணனை வணங்க வேண்டும். தொழில் சிறக்க திருப்பதி வெங்கடாஜலபதி சாமியை வணங்கணும். புதிய தொழில் தொடங்க கஜலட்சுமியை கும்பிடணும். விவசாயம் தலைக்க தானியலட்சுமியை வணங்க வேண்டும். சாப்பாட்டு கஷ்டம் நீங்க அன்னபூரணி தேவியை கும்பிடணும். வழக்குகளில் வெற்றி பெற பிள்ளையாரை கும்பிட வேண்டும். சனி தோஷம் நீங்க ஐயப்பனையும் ஆஞ்சநேயரும் கும்பிடணும். பகைவர் தொல்லை நீங்க திருச்செந்தூர் முருகன் கும்பிடணும். சஷ்டி விரதம் இருக்கலாம். பில்லி சூனியம் செய்வினை அகல வீரமாகாளியம்மன், சக்கரத்தாழ்வார், நரசிம்மரை கும்பிடணும். திருஷ்டி விலக முத்துமாரியம்மனை கும்பிடணும். அழியா செல்வமும் ஞானமும் சக்தியும் பெற சிவஸ்துதி செய்யணும். சிவபெருமானை கும்பிடணும்.
மூத்த மனைவி இருக்கும்போது மறு விவாகம் கூடாது. கெட்ட நடத்தை, அனுகூலமின்மை, கடும் நோய் வாய்ப்பட்டிருந்தால், ஹிம்சிப்பது, துர்குணம் இவைகள் இருந்தால் மட்டுமே மூத்த மனைவியை தள்ளி வைத்து மறு விவாகம் செய்து கொள்ளலாம். இந்த குறிப்புகளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.